வாப்பா மௌத்தாகி விட்டார் என்றால் மகன் பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கு. வாப்பா ராவைக்கு வந்துருவான் பயம். உனக்கு தகப்பனை குளிப்பாட்டுகின்ற தைரியமே இல்லாத உனக்கு உன்னுடைய தகப்பனை குளிப்பாட்ட வருகின்ற முஅத்தினை கண்ணியப்படுத்த தெரியாது என்றால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எதற்காக வாழ வேண்டும்? மார்க்கத்தை தேவையான அன்றாட தேவைக்குரிய அடிப்படையை படித்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது ஃபர்லு. சில பிள்ளைகள் இருப்பானில் வாப்பாட ஜனாசா நடக்கும் வெளியில நிற்பார்கள். இப்படியும் ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். கன்னத்தில் அறைந்து கொள்வது, சட்டையை கிழித்துக் கொள்வது, அதே போல ஜாகிலியா மக்களை போல அழைப்பது. யல்லா என்ற புருஷன் தானே உனக்கு கிடைச்ச உயிரை வாங்குறதுக்கு. இதெல்லாம் ஜாகிலியத்து கதைகள். மலக்குகள் இவர ஜனாசாவை கொண்டு போறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இவர்கள் தாமதமாகிறார்கள் என்று அவர்கள் ஐன செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தில இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் எல்லாம் அதிகரிச்சிட்டு பாப்பாவை உடனே எடுக்க செல்லலாம். அழகாக கமராக்கள்ல வீடியோக்கள்ல காட்டலாம். பாப்பாவை குளிப்பாற்றத்தை பார்க்க வைக்க முடியும், பாப்பாவை அடக்கிறத பார்க்க வைக்க முடியும், அவன் பாப்பாவை மௌத்தான இருக்கிற கட்டில இருக்கிறத பார்க்க வைக்க முடியும். அதற்காக ஏன் தாமதிக்க வேண்டும்? அல்லாஹ் வெறுக்கிறான் இதை. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பேசுவதை அந்த சபையில் மலக்குமார்கள் உட்கார்ந்து அந்த சபையில் இருப்பவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபை முடிந்து செல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்கின்ற துஆவை சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்ற இந்த துஆவை ஓதி முடித்து எழும்பும் போது அல்லாஹ் தஆலா இந்த சபைக்கென்றே ஒரு மலக்கு கூட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த மலாயிக்காமார்கள் எங்களை பார்த்து அந்த சபையை பார்த்து சொல்கிறார்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூமு மக்ஃபூரன் லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்த நிலைமையில் நீங்கள் எழுந்து செல்லுங்கள். கத் புத்திலத் ஸய்யிஆத்துக்குமுல் ஹஸனாத், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாகவும் மாற்றிவிட்டான். அந்த நிலைமையில் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த கூட்டத்தை பார்த்து இந்த சபையை பார்த்து அந்த மலக்குகளிடம் சொல்லும்படி பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான். அந்த மலக்குகள் எங்களை பார்த்து இந்த சபையை பார்த்து கடைசி நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு தலைப்பில் இருந்து ஒவ்வொரு பாடத்தின் விளக்கங்களை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு முஸ்லிமும் இல்மை படிப்பதை, அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக்கொள்வதை அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறான். தலபல் இல்மு ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் இல்மை, அவனுக்கு தேவையான பிரயோசனமான இல்மை படிப்பதை அல்லாஹ் தொழுகையை ஃபர்லாக்கியதை போன்று படிப்பதை ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். இவைகள் தெரியாமல் எத்தனையோ சகோதரர்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெரியாமல் வாழ்க்கையை மௌத்து வரை கடத்தி கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே வுது செய்வது எப்படி என்று தெரியாமல் எத்தனையோ பேர்கள் மௌத்தாகி போய்விட்டார்கள். சிறுநீர் கழித்துவிட்டு கழிப்பது எப்படி என்று தெரியாமல் மரணித்து போய்விட்டார்கள். சிறுநீர் கழிப்பதற்காக மலசலம் கூடத்தில் நுழையும் போதிலிருந்து உட்காருவது கூடு வரைக்கும் எப்படி ஒரு முஸ்லிம், ஒரு அடியான் அவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுநீரை கழிப்பதற்காக, மலத்தை கழிப்பதற்காக உட்காருகின்ற முறை கூட இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அவன் உட்காரும் போது எவ்வாறு உட்கார வேண்டும், அவனுடைய சிறுநீரை கழித்து முடிந்து விட்டால் கழுவுவது எப்படி என்பதை கூட மார்க்கம் சொல்லித்தராமல் விட்டு வைக்கவில்லை. அதனால் தான் அந்த சஹாபாக்களை பார்த்து அந்த குறைஷியர்கள் கேட்டார்கள், உங்களுடைய நபித்தோழர், உங்களுடைய இறைவன் சிறுநீர் கழிப்பதையும் கழுவுவதையும் கூட சொல்லித் தந்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கஸ்வா என்கின்ற ஒட்டகம் அந்த பிரயாணத்தில் ஒரு இடத்தில் நின்று விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
என்னுடைய கஸ்வா என்கின்ற ஒட்டகம் ஒரு இடத்தை விட்டு தாண்டவில்லை என்றால் அது சொந்தமாக தாண்டாமல் இருப்பதில்லை, அது அல்லாஹ்வுடைய உத்தரவினால் தாண்டாமல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உத்தரவினால் நகராமல் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்வாவின் ஒட்டகம் நகரவில்லை. ஒரு இடத்திலே செல்லும் போது பயணித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். இறங்கிய நேரத்தில் 2 கபர்கள் அந்த இடத்தில் இருந்தது. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த கபர்கள் இரண்டும் வேதனை செய்யப்படுகிறது, அதனால் தான் என்னுடைய ஒட்டகம் செல்வதற்கு அது மறுக்கிறது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கிருந்த ஈச்ச மரத்தில் இருந்த 2 ஓலைகளை பிரித்து அந்த 2 கபர்களிலும் அவர்கள் நட்டிவிட்டு சென்றார்கள். அந்த நட்டிவிட்டு சொல்கிறார்கள், இந்த கபரில் வேதனை செய்யப்படுவது எதற்கு தெரியுமா? இந்த மனிதர் காலையில் எழுந்தால் மாலை வரைக்கும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி திரிந்த ஒரு மனிதராக இருந்ததனால் இவருடைய கபரில் அல்லாஹ் வேதனை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த கபர் எதற்காக வேதனை செய்யப்படுகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபரில் சிறுநீரை கழித்துவிட்டு சரியாக அவர் அதனை துப்புரவு செய்யாததனால் அந்த வேதனை செய்யப்படுகிறது என்றால், ஒரு முஸ்லிம் எப்படி சிறுநீர் கழிப்பதை கூட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லாம் தெரிந்தவர்களை போன்று உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சிறுநீர் கூட கழித்து கழுவ தெரியாதவர்களாக மரணித்து போய்விடுவோம் என்றால், எப்படி நபி அவர்கள் சொன்னார்களோ அந்த கபருடைய வேதனையை நானும் நீங்களும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்டங்களை படிப்பதற்கு சமூகம் ஒன்று சேரவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் ஒன்று சேர்வதற்கு தயாராக இல்லை என்றால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் எப்போது அவர்கள் கற்றுக்கொள்வது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமான அவசியமான தேவையாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு கோழியையோ அறுப்பதாக இருந்தால் அதனுடைய சட்டத்தை தெரியாமல் அவன் அறுத்து விட்டான் என்றால் அதனை சாப்பிடுவது கூட கூடாதாகும். அவனுக்கு தெரியாத முறையில் எப்படி அறுக்க முடியும்? அதை அறுக்கும் போது என்ன சொல்ல வேண்டும்? அதை அறுக்கும் போது எப்படி, எதை கிபிலாவை முன்னோக்க வேண்டுமா, எப்படி நிற்க வேண்டும்? அவன் அறுக்கும் போது அந்த நேரத்தில் அவன் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்பதை கூட மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. அதை சொல்லுவதற்கு சொல்லித் தரும் போது கேட்பதற்கு இன்னும் ஆசை இல்லாமல் வீடுகளிலும் கடற்கரையோரங்களிலும் ரோட்டுகளிலும் கடை தெருவுகளிலும் வந்து உட்கார்ந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறோமே. எப்போது மார்க்கத்தை படிப்பது? எப்போது விளங்கிக் கொள்வது? எப்போது நாம் இஸ்லாத்தில் தன்னுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய பாடம் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடம் ஜனாசாவுடைய சட்டங்கள். ஒரு ஜனாசாவின் சட்டத்தை ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பான் என்றால் அவனுடைய தந்தையை அவன் எப்படி குளிப்பாட்டுவான்? அவனுடைய தந்தைக்கு அவன் எப்படி தொழுவிப்பான்? அவனுடைய தந்தைக்கு அவன் எப்படி கஃன் செய்வான்? அவனுடைய தந்தையுடைய ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை எப்படி அவன் நிறைவேற்றுவான்? வந்து உட்கார்ந்து படித்தால் தானே அவனுக்கு தெரியும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அரசியல் மீட்டிங்கள் நடந்துவிட்டால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள் அவர்களுடைய அந்த இந்த பேச்சுக்களையும் ஊர் பலாய்களையும் கேட்பதற்கு காது கொடுத்து கேட்கின்ற இந்த சமூகம் அல்லாஹ் தஆலாவினுடைய குர்ஆனையும் கட்டளைகளையும் கேட்பதற்கு ஏன் தயாரில்லாமல் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு ஏன் ஆசை இல்லாமல் இருக்கிறார்கள்? அன்பானவர்களே, கவலையோடு பேசுகிறோம். எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மார்க்கத்தின் சட்டங்கள் தெரியாமல், குளிப்பினுடைய ஃபர்லே தெரியாமல் மௌத்தாகி விட்டார்கள். அவர் ஜுனுபோட மௌத்தானாரா அல்லது முழுக்கோடு மௌத்தானார்கள் என்று இன்னும் யாருக்கு தெரியும்? மார்க்கம் தெரிந்திருக்க வேண்டுமே. ஒருவர் ஜுனுபுடைய குளிப்பை குளிப்பதாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. எத்தனை நபர்கள் இன்றைக்கு ஜுனுபோடு வாழலாம், ஜுனுபோடு தொழலாம். காரணம், எப்படி அவருடைய முழுக்கை இருப்பது நிறைவேற்றுவது என்று தெரியாதே. படிப்பதற்கு ஆசை இல்லையே, சொல்லிக் கொடுக்கின்ற இடத்திலே உட்காருவதற்கு விருப்பம் இல்லையே. தொழுவதற்காக வந்தாலும் எடுத்தறிந்து ஓடக்கூடிய சலாம் கொடுத்து முடிந்தால் அடுத்த கால் வெளியில் பள்ளிக்கு வெளியில் இருக்கிறதே. படிப்பதற்கு ஆசை இல்லையே. 6வது 7வது நாள் இன்றைக்கு திருமதியினுடைய ஒவ்வொரு பாபுகளும் வாசிக்கப்பட்டு ஒவ்வொரு பாபுகள் இருக்கின்ற ஹதீஸ்களும் தெளிவுபடுத்தப்படுகிறது. ஒரு மாதம் உட்கார்ந்து கேட்க முடியாதா? ஒரு மாதம் இந்த உட்கார்ந்து இதை படிக்க முடியாதென்றால் இந்த உலகத்தில் இஸ்லாமியனாக பிறந்ததில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு நபி தோழர் வருகிறார்,
பஜார்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கின்ற தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொத்துகள் பங்கிடப்படுகின்றது, போய் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எங்கிருக்கின்றவர்கள்? பசாரிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற சஹாபாக்களிடத்தில் ஒரு சஹாபி தோழர் போய் சொல்கிறார், மஸ்ஜித் நபவியில் நபி அவர்களுடைய சொத்துகள் பங்கிடப்படுகிறது, நீங்களும் போய் அதில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே சஹாபா தோழர்கள் அவசரமாக நபி தோழர்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். அங்கு வந்து பார்க்கிறார்கள், அங்கே சிலர்கள் குர்ஆனை படித்துக் கொடுத்தும் குர்ஆனை கற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். சிலர்கள் தஸ்பீகிலே அதாவது திக்ருகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஃபுகஹாக்களுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்து பார்த்தார்கள், அப்படி ஒரு சொத்தும் பங்கிடப்படவில்லை. அவர்கள் திரும்பி பஜாருக்கு சென்று விட்டார்கள். சென்றவுடனே இதை யார் வந்து சொன்னார்களோ அந்த சஹாபியிடம் கேட்டார்கள், நீங்கள் வந்து சொன்னீர்களே அல்லாஹ்வுடைய தூதனுடைய சொத்துகள் மஸ்ஜித் நபவியில் பங்கிடப்படுகிறது என்று சொன்னீர்களே, எங்கே அங்கே ஒன்றையும் காணவில்லையே என்றார்கள். அந்த சஹாபி கேட்கிறார், நீங்கள் அங்கே போய் எதை பார்த்தீர்கள்? சொன்னார்கள், அங்கே நாங்கள் சிலர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள், சிலர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், சிலர்கள் தஸ்பீகிலே திக்ர்களிலே ஈடுபடுகிறார்கள், சிலர்கள் மார்க்கத்தின் சட்டங்களை படிக்கிறார்கள். சொன்னார் அந்த சஹாபி தோழர், அதுதான் நபியுடைய சொத்து, அதுதான் நமக்கு நபி அவர்கள் சொல்லி தந்த சொத்து, அதுதான் நம்முடைய நபிக்கு நமக்கு தந்த சொத்து, அதைத்தான் உங்களை வாங்கி வர சொன்னேன். நீங்களும் அங்கே போய் இதை படியுங்கள், நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் குர்ஆனை விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொண்டு வந்த சொத்து இதுதான் என்று சொன்னார்கள் என்றால், இது நபி அவர்கள் கொண்டு வந்து தந்த சொத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதை எடுத்துச் செல்வதற்கு நானும் நீங்களும் விருப்பமில்லை என்றால், இதை பெற்றுக் கொள்வதற்கு நானும் நீங்களும் விருப்பமில்லை என்றால், உலகத்தில் காசி பணம் கொடுப்பதாக இருந்திருந்தால் இன்றைக்கு முண்டி அடித்துக் கொண்டு முன்சஃபிலே நின்றிருப்பார்கள். இந்த இடத்தில் பயானுக்கு வந்தால் 10,000 5,000 ரூபாய் கொடுப்பதாக இருந்தால் பள்ளி நிறைந்து வழிந்தோடு கூடியதாக இருக்கும். ஏன்? பணத்தினுடைய பெருமதி தெரியும். ஆனால் நபி அவர்களுடைய சொத்தினுடைய பெருமதி தெரியாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கவலையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், இது நபி அவர்கள் நமக்கு தந்த சொத்து. நாம் எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறோம். அவர்களுடைய சொத்துகளிலிருந்து பங்கெடுக்க வந்திருக்கிறோம், அதை படிக்க வந்திருக்கிறோம், அதை செயல்படுத்த வந்திருக்கிறோம். இதனால் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நன்மை தர காத்துக் கொண்டிருக்கிறான். இங்கே வழங்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு எந்த கவலையுமே இருக்க மாட்டாது, ஒரே ஒரு கவலை மாத்திரம் இருக்கும். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது என்ன கவலை தெரியுமா? உலகத்தில் அவர்கள் வீணாக கழித்த அல்லாஹ்வை பற்றிய பேசும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசும் அந்த சபையில் இருக்காமல், அந்த ஹில்கு திக்ரில் அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகின்ற அந்த சபையில் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற இடத்தில் இருக்காமல் கழித்த நேரம் இருக்கிறதே, அதை பற்றி கவலைப்படுவார்களாம் சொர்க்கவாதிகள். சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் கவலையே கொடுக்க மாட்டான், கஷ்டத்தையே கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பான். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும், இப்படியான சபையில் நாம் உட்காராமல் காலத்தை விட்டுவிட்டோமே, இப்படியான இடத்தில் நாம் தேவையில்லாமல் இடத்தில் சென்று நாம் தேவையான இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுவார்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் தலைப்புக்கு வருகிறேன். கிதாபுல் ஜனாயிஸ், அபுவாபுல் ஜனாயிஸ் என்கின்ற தலைப்பு, ஜனாசாக்களுடைய சட்டங்கள் என்கின்ற பாடத்திலே முதலாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு முன்னால் அவன் ஏற்றுக்கொள்கின்ற அடைந்து கொள்கின்ற நோயை பற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற ஒரு நோய் அல்லது ஒரு கஷ்டம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுஸீபுல் மூமின ஷௌகத்துன், அதாவது ஒரு முள் தைப்பதாக இருந்தாலும் அதனால் அவன் அடைகின்ற வலி இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதனால் இல்லா ரஃபஅல்லாஹு பிஹா தரஜா, அந்த கஷ்டத்தினால் அவன் அனுபவிக்கின்ற அந்த வேதனைக்கு அல்லாஹ் அவன் அந்தஸ்தை உயர்த்துகிறான். உலகத்துல மட்டுமல்ல, மறுமையிலும் அவனுக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்,
அதே போல அவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒருவனுக்கு ஒரு முள்ளு தைக்கிறது, காலில் ஒரு முள்ளு தைக்கும் போது அவனுக்கு ஒரு வலி வரும், ஒரு வேதனை வரும். அந்த வேதனைக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த வேதனைக்கு கூட நான் கொடுத்த வேதனையை பொறுத்து கொண்டதற்காக, அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய தரஜாவை, அந்தஸ்தை உயர்த்துகிறான், அவன் பாவங்களை மன்னிக்கிறான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு வருகின்ற நோயும் கூட அல்லாஹ் அவனுக்கு நிவாரணத்தை, அதாவது அவனுக்கு வாழ்க்கையில் அவன் அந்தஸ்தை உயர்த்துவதாகவும், அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வதனால் அல்லாஹ் அவன் பாவங்களை மன்னிப்பதாகவும் சொல்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், மாமின் ஷையின் யுஸீபுல் மூமின மின் நஸபின் வலா ஹஸனின் வலா வஸபின் ஹத்தல் ஹம்மு, அதாவது ஒரு மனிதனுக்கு கவலை, கஷ்டங்கள், இப்படியான பிரச்சனைகள், அவனுக்கு ஆறுதல் இல்லாத சூழ்நிலை அவனுக்கு வரும்போதெல்லாம் அதை அவன் பொறுத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் சொன்னார்கள், இல்லா யுகஃபிருல்லாஹு பிஹி அன்ஹு ஷய்யாத்திஹி, அல்லாஹ் அவன் பாவங்களுக்கு அதனை அல்லாஹ் கஃபாராவாக, குற்றப்பரிகாரமாக அதை எடுத்துக் கொள்கிறான். ஒரு மனிதனுக்கு வருகின்ற கஷ்டத்தை கூட அல்லாஹ் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டேனே என்பதற்காக அவன் பாவத்தை அதற்கு பகரமாக மன்னிக்கிறான் என்பது எவ்வளவு தரஜா அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் விரும்பினால் நம்மளை வேதனை செய்யலாம், அவன் விரும்பினால் நம்மளை மன்னிக்கலாம், விரும்பினால் அவன் தண்டிக்கலாம், அது அவனுடைய அதிகாரம். ஏனென்றால் நாம் அடிமைகள் அவனுடைய, அவன் நம்முடைய ரப்பு, அவன் நினைத்தால் நம்மளுக்கு எதையும் தரலாம். தரும்போது என் அடியான் அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ளும் போது அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன், அவனுடைய அந்தஸ்தை நான் உயர்த்தி விடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த பாபிலே அவர் கொண்டு வருகிறார், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் எப்படி கொண்டு வருகிறார்கள் என்றால், பாபு மா ஜாஅ ஃபி இயாதத்தில் மரீத், அதாவது நோயாளிகளை தரிசிப்பது சம்பந்தமான ஹதீஸை அடுத்த பாபிலே கொண்டு வருகிறார். சொல்கிறார்கள், இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னல் முஸ்லிம இதா ஆத அகாஹுல் முஸ்லிம வலம் யஸல் ஃபி குர்பத்தில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், யார் ஒரு மனிதர் ஒரு மூமினான முஸ்லிமான அடியானை ஒருவர் நோய் விசாரிக்க செல்கிறார்களோ, ஒரு முஸ்லிமான சகோதரனை நோய் விசாரிக்க சென்றால், லம் யஸல் ஃபி குர்பத்தில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தின் குர்பத்தில் ஜன்னாவில் இருக்கிறார். எதுவரைக்கும்? அவர் நோயாளியை விசாரித்து விட்டு வரும் வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை ஞாபகப்படுத்தும் போது அதில் ஒன்று சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இயாதத்துல் மரீத், ஒரு நோயாளியை விசாரிக்க செல்வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் செய்கின்ற கடமையாகும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அது ஒரு வகையான முறையில் ஆக்கப்பட்டு, அதாவது எந்த அளவுக்கு என்றால், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அது பல வகையான பிரச்சனைகளை, ஒரு நோயாளியை விசாரிக்க செல்வதற்காக மக்கள் செல்லுவதை நினைப்பதை மறந்து விட்டார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு நோயாளிகளுடைய வீட்டுல கூட கதவை மூடி வைக்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது. நோயாளியை விசாரிக்க வரக்கூடாது என்று அவர்கள் கதவுகளை மூடி வைக்கின்ற சமூகமாக உருவாகிவிட்டது. காரணம் அதற்கும் இருக்கிறது. சில நோயாளிகளை விசாரிக்க செல்லாமல் இருப்பதற்கும் சமுதாயத்தில் சில காரணங்கள் இருக்கிறது. சில நோயாளிகளுடைய வீட்டார்கள் கதவை மூடி வைத்து யாரும் வரக்கூடாது என்கின்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிவிட்டார்கள். அதற்கும் காரணம் இருக்கிறது. முதலாவதாக, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்வதாக இருந்தால் நாமவே ஒரு சடங்கை உருவாக்கிவிட்டோம். ஏதாவது ஒரு பாரிசலோட, ஏதாவது ஒரு கையில ஒரு பேக்குகளோட போக வேண்டும் என்கின்ற ஒரு சடங்கை நாமவே உருவாக்கிவிட்டோம். மார்க்கத்தில் கிடையாது அப்படி. நோய் விசாரிக்க செல்வது குர்பத்துல் ஜன்னாவில் இருக்கிறார். இது போன்ற பல ஹதீஸ்கள் இந்த இமாம் திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த பழக்க வழக்கம் இருந்ததனால் வசதி இல்லாதவர்கள் எப்படி நோய் விசாரிக்க போவார்கள்? எப்படி? அவர்களுடைய கரத்திலே வசதி இல்லை, அவர்களுக்கு பொருள் வாங்கி செல்வதற்கு வாய்ப்பு இல்லாததனால்
நிறைய நோயாளிகளை பார்ப்பதுகின்ற செல்லுகின்ற பழக்கமே இஸ்லாமிய சமூகத்தை விட்டு போய்விட்டது. காரணம், யாரும் எதிர்பார்க்க கூடாது. நோயை விசாரிக்க வருவது சுன்னத்தாகும். நோயை விசாரிக்க வருவது ஒரு பெரிய இபாதத்தாகும். அந்த இபாதத்தினால் அல்லாஹ்வுடைய மலக்குகளே அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். அந்த இபாதத்தை செய்யும் போது அவர்கள் சொர்க்கத்தின் பழங்களை, கனிகளை அவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி சில இந்த இபாதத், அதாவது இந்த இயாதத்துல் மரீத், நோயை விசாரிக்க செல்வது என்னவாகிவிட்டது? அரிதாக ஆகிவிட்டது, போறது இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, நம்முடைய உம்மாமாவுடைய காலத்தில் அசருடைய தொழுகைக்கு பின்னால் பெண்கள் கூட்டம் கூட்டமாக பாதைகளில் போவார்கள். பாதைகளில் அந்த நேரம் கேட்டால், அந்த வீட்டிலே நோய் விசாரித்துட்டு வருகிறோம், இந்த வீட்டிலே நோயாளியை பார்த்து விட்டு வருகிறோம், அந்த வீட்டிலே ஒரு நாளைக்கே 4-5 நோயாளிகளை பார்த்து விட்டு வருவார்கள். இங்கே அது அரிதாகிவிட்டது. இன்று அந்த அமல்கள் இல்லாமல் போய்விட்டது இஸ்லாமிய சமூகத்தில். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நோய் விசாரிக்க செல்வது சாதாரணமான இபாதத் அல்ல. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இபாதத்தினால் மலக்குமார்கள் கூட துஆ செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, قال அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியிடத்திலிருந்து நான் செவிமடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யகூல் மா மின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நோய் விசாரிப்பதற்காக சொல்வானோ, உதுவத்தன் இல்லா சல்லா அலைஹி 70,000 மலக்கின் ஹத்தா யும்சிய. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதனை நோய் விசாரிக்க சென்றால் அவனுக்காக 70,000 மலக்குகள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் திரும்பி வரும் வரைக்கும். இந்த அமல் இல்லாம போகுதா இல்லையா? இந்த அமல் இந்த பேக்கு தூக்கணும் என்கிறதுனால இல்லாமல் போகுதா இல்லையா? 70,000 மலக்குகள் துஆ செய்வதாக இருந்தால் மலாயிக்காமார்கள், பாவம் செய்யாதவர்கள் துஆ ஒரு நாளும் மறுக்கப்பட மாட்டாது. அப்படியான துஆவை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் இந்த பேக்குகள் தூக்கி கொண்டு போவதும் வேண்டும் என்கின்ற அந்த சடங்கு சம்பிரதாயத்தின் மூலமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. யாராவது ஏதும் எடுக்காமல் போய்விட்டால், நோயாளிகளுடைய வீட்டு கையை வீசி கொண்டு வந்து போறார்கள் என்று சொல்லிவிட்டால் போறவர்களுக்கு அவமானம் என்பதனால் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் இந்த இபாதத் அரிதாகிவிட்டது, இல்லாமல் போய்விட்டது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று இஸ்லாமிய சமூகம் இப்படியும் மாறிவிட்டது. இப்படி ஒருவர் நோய் விசாரிக்க செல்லும் போது வீட்டார்கள் கதவை மூடி வைத்து அவர்கள் அங்கு சென்று திரும்பி செல்கின்ற எத்தனையோ நோயாளிகளின் வீடுகள் இருக்கிறது. காரணம் என்ன? அதற்கும் காரணங்கள் இருக்கிறது. போகின்றவர்கள் முதல் படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றால் எப்படி அந்த நோயை விசாரிப்பதென்பது ஒரு முஸ்லிம், ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் படித்திருக்க வேண்டும். படிப்பதற்கு உட்காருவதில்லையே, அந்த பயான்களை கேட்பதில்லையே, நல்ல அறிவுரைகளை தெரிந்து கொள்வதில்லையே. அதனால் தான் அப்படியான ஒரு சூழல் உருவாகிறது. எங்களுடைய நோயாளிகள், ஒருவருக்கு ஏதோ ஒரு வருத்தம், அது என்ன வருத்தமாக, அது ஹார்ட்டோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கிட்னியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு ஏதாவது ஒரு நோயாக இருக்கலாம். இவர்களை ஒருவர் விசாரிக்க செல்லுகின்ற போது, அங்கே போய் அந்த நோயாளியை விசாரிக்கின்ற போது இஸ்லாம் எப்படி விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தினர்கள் போன உடனே அவரோடு கதைத்துக் கொண்டிருக்கும் போது, இதே போலதான் எங்களை பக்கத்து வீட்டிலையும் வந்து அவர் 10 நாளையால் மௌத்தாகி விட்டார் என்றால், இது நோயாளிக்கு சொல்லும் ஆறுதல் அல்ல, இது நோயாளியை அட்டாக் பண்ணுகின்ற முறை, இது நோயாளியை
இருக்கின்ற வருத்தத்தை விட பல மடங்குகள் கூட்டுகின்ற முறை. இப்படி சொல்வதனால் அந்த நோயாளி ஆறுதல் அடைய மாட்டார். உண்மையாக சொல்வதாக இருந்தால் பொறுமையாக இருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுமை கொள்ளுங்கள். அல்லாஹ் நோயை தருவது ஒரு மனிதனின் பாவத்தை மன்னிப்பதற்காக. இப்படித்தான் ஒரு நோயாளியை விசாரிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த முறை. நீங்கள் பொறுமையாக இருங்கள், மனிதனுக்குத்தான் அல்லாஹ் நோயை கொடுப்பது, மனிதனுக்குத்தான் அல்லாஹ் நபிமார்களை கூட நோயால் அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை 18 வருஷங்கள் சோதித்தான். சாதாரணமான நோய் அல்ல. இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய, ஆறுதல் சொல்ல வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி வந்த வருத்தக்காரர் 10 நாளையால் மௌத்தாகி விட்டார் என்றால் எந்த நோயாளியினுடைய வீட்டுக்காரர்கள் கதவை மூடி வைக்காமல் இருப்பார்கள்? நோயை விசாரிக்க செல்கின்றவர்களுக்கு ஆறுதல் செல்வதற்கு பதிலாக அதிர்ச்சியான செய்திகளை சொல்லும் போது எப்படி அந்த வீட்டுக்காரர்கள் இதை அவர்கள் அங்கீகரிப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி தந்தார்களே, நீங்கள் ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுக்காக ஓதி பாருங்கள், அவர்களுக்காக நீங்கள் ஓதி பாருங்கள். எப்படி? அல்லாஹும்ம ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பே. அவங்களுக்கு முன்னால சொல்லுங்க இந்த வார்த்தையை, அல்லாஹும்ம ரப்பின் நாஸ் முதுகிபில் பாஸ இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபாஉன் லா ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இப்படித்தான் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்பவன் சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தரும் போது எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இப்படித்தான் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அல்லது எங்களுடைய குடும்பத்திலையும் இப்படித்தான் ஒரு நோய் வந்து அவர் 2 நாளையால மரணித்து விட்டார், 3 நாளையால மரணித்து விட்டார் என்றால் இந்த நோயாளி எப்படி தாங்குவார்? இந்த விஷயத்தை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நோய் விசாரிக்க சென்றால் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முதுகிபில் பாஸி இஷ்ஃபி அந்த ஷாஃபிலா ஷாஃபிய இல்லா அந்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அல்லாஹ் மனிதர்களுடைய ரப்பே, இந்த மனிதர்களுடைய இவருடைய நோயை, இவருடைய உடம்பை விட்டு இல்லாமல் ஆக்குவாயாக. இஷ்ஃபி, அவருக்கு நீ ஷிஃபா செய்வாயாக, நிவாரணத்தை கொடுப்பாயாக. அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவன். லா ஷிஃபாஉன் இல்லா அன்த, உன்னை தவிர யாருக்குமே அந்த நிவாரணத்தை கொடுக்க முடியாது. லா யுகாதிரு ஸகமா, பூர்த்தியாக இவருடைய உடலை விட்டும் இந்த நோயை இல்லாமல் ஆக்குவாயாக. எவ்வளவு அழகான துவா! இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொன்னார்களே ஒழிய, இதைத்தான் நபி அவர்கள் நோய் விசாரிக்க சென்றால் அந்த மனிதருக்கு முன்னால் நீங்கள் ஓதி அவருக்கு ஊதுங்கள் என்று சொன்னார்களே ஒழிய வேற எந்தையும் சொல்லவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி அவர்கள் மடியில் சக்கராத்தில் இருக்கும் போது இதே துவாவை தான் ஓதி நபி அவர்களுக்கு ஊதிக்கொண்டே இருந்தார்கள். ஹதீஸ்ல வருது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்கள் நோய் விசாரிக்க சென்றால் இப்படித்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்றுதான் அந்த நோயாளி மரணத்தின் தருவாயில் இருக்கிறார் என்றிருந்தால், அந்த நோயாளி மரணத்தினுடைய நிலையில் இருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படியான நோயாளிகளுக்கு பக்கத்தில் நீங்கள் போனால் லக்கினு, அவருக்கு சொல்லிக் கொடுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவருக்கு பக்கத்தில் சொல்லிக் கொண்டிருங்கள். அவரும் அதை சொல்லிக் கொண்டு மரணித்து விட்டார். யாருடைய ஆரம்பமும் முடிவும் கலிமா லா இலாஹவாக இருக்குமோ தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். ஒரு மனிதனை நாங்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்காகத்தான் ஒரு நோயாளியை பார்க்க சென்றால் லக்கினு, அவர் மௌத்துடைய நிலைமையில் இருந்தால், சக்கராத்தில் இருந்தால், சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு கலிமாவை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மரணித்ததை நீங்கள் கேள்விப்பட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் மரணிக்கிறதை கேள்விப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் அபு சலமா என்கின்ற ஒரு சஹாபி மரணித்த போது நபி அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன அபு சலமா மாத, அபு சலமா அவர்கள் மரணித்து விட்டார்கள். இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வலஹு வஅக்பினி மின்ஹு உக்ப ஹஸனா. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களின் பாவத்தை மன்னிக்கட்டும்,
அவருடைய அந்தஸ்தை உயர்த்தட்டும், அல்லாஹ் தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்றெல்லாம் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. யாராக இருக்கட்டும், ஜனாசாவுடைய ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், பள்ளி வாயல்களில் சொல்லப்படுகிறது என்று இருக்கட்டும். பள்ளி வாயல் சொல்லப்படும் போது ஒருவருக்காக ஒரு ஆண் ஜனாசாவுடைய பேர் சொல்லப்பட்டு ஜனாசாவாக என்று கேள்விப்பட்டால் அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய வர்ஃபா தரஜத்தஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக, அவரை அந்தஸ்தை உயர்த்துவாயாக, இப்படித்தான் சொல்லணும். அது யாராக இருக்கு, நம் எதிரியாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை இப்படி கேள்விப்பட்டால் இப்படி அந்த துஆவை செய்யுங்கள். பெண்ணாக இருந்தால் அல்லாஹு மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா வர்ஃபா தரஜத்தஹா, இப்படி அவருக்காக பிரார்த்திப்பவன் உண்மையான மூமினாக இருப்பான். அவன்தான் இப்படி ஒரு மூமின் இப்படித்தான் அந்த ஜனாசாவுடைய விடயத்தில் நடந்து கொள்வான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சக்கராத்தை அனுபவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழி வந்து கேட்கிறார்கள், அவருடைய மனைவியில் ஒருத்தர், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் சக்கராத்தா, உங்களுக்கும் சக்கராத்துடைய வேதனையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் இருவர் அடையும் சக்கராத்தை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கிறான். உங்கள 2 பேர் சக்கராத்து எப்படி வேதனையா இருக்குமோ அந்த வேதனையை அல்லாஹ் ஒரு நபிக்கு கொடுக்கிறான் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வருது, சக்கராத்துடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வரச் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரின் கோப்பைக்குள்ளே உதுகிருஹு யதஹு, அவருடைய கையை நுழைத்து நனைத்தார்கள். சும்ம யம்ஸஹு வஜ்ஹஹு, அவர்களுடைய முகத்தை அதனால் ஈரமான தண்ணியினால் அந்த ஈரத்தினால் துடைத்தார்கள். சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், எல்லா மரணத்திற்கும் அதாவது மரணத்தின் போதை இருக்கிறது, மரணத்தினுடைய போதை இருக்கிறது, மரணத்தினுடைய சக்கராத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்க முடிகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒருவர் ஜனாசாவாக ஒருவர் மரணித்து விட்டார், நோயாளியாக இருந்து மரணித்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் சில ஜனாசாக்கள், நல்லடியார்களின் ஜனாசாக்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் மரணித்த போது அவர்களுடைய நெற்றிகளில் வியர்வைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன் கதாதா அன் அப்துல்லாஹ் இப்னு யுரைதா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال المؤمن يموت بعرق الجبين, அவர்களுடைய நெற்றிகளில் நீங்கள் வேர்வை துளிகளை மூமினான ஜனாசாக்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், காணலாம். அப்படியும் மூமின்களுடைய ஜனாசாக்கள் வேர்த்த மாதிரி இருக்கும், அவர்களுடைய முகங்கள் நெற்றிகள் வேர்த்த நிலைமையில் இருக்கும், அதை நீங்கள் ஜனாசாக்களிலே காண முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அப்படி வேர்க்கவில்லை என்றால் அது கெட்ட ஜனாசா என்ற அடையாளம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் நல்லடியார்களுடைய ஜனாசாக்களில் காணப்படும் என்பதுதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லடியார்கள் மூமின்களுடைய ஜனாசாக்கள் இப்படியும் இருக்கும். சிலாக்கள் வந்து சொல்லுவாங்களே, அந்த ஜனாசா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது, அவங்களுடைய முகத்தில் அப்படியே வேர்வை லேசா துளிகளை போல இருக்கிற மாதிரி இருக்குது சொன்னாங்க. அது மூமின்களுக்கு அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டுமாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி காட்டினார்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டங்கள் வரும். அந்த கட்டங்களில் நம்ம அந்த எமோஷனல்ல எங்களுக்கு வார அந்த கட்டங்கள்ல சூழ்நிலையில நாங்கள் நிலை குலைந்து விடக்கூடிய ஒரு சூழலை பார்ப்போம். அந்த சூழலை நாங்க அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நிதானமானவன், அல்லாஹ் நிதானமுடையவர்களை விரும்புகிறான். அல்லாஹ் நிதானத்தை கடைபிடிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நிதானமோடு இருப்பது அல்லாஹ்வுக்கு விருப்பம், அல்லாஹ் விரும்புகிற செயல்.
அவசரப்படக்கூடாது, பொறுமையை இழந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். ஒரு நபித்தோழி அவருடைய பிள்ளையின் ஜனாசாவுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு என்ன செய்றாங்க? ஆறுதல் சொல்கிறார்கள். எல்லோரும் மரணிப்பவர்கள் தான், அவர்கள் எங்களை விட்டு முந்தி விட்டார்கள், நாங்களும் அவர்களை பின்தொடர்ந்து இருக்கிறோம். அதுதான் உண்மை. அவர்கள் முந்தி விட்டார்கள், நாங்கள் பின்னே செல்ல இருக்கிறோம். சென்னபோது அந்த நபித்தோழி நபி அவர்களை பார்த்து, உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று அவசரப்பட்டு கூறிவிட்டார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போயிட்டார்கள். ஆனால் அது பிறகுதான் நமக்கு தெரியுது, வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே நமக்கு ஆறுதல் என்று சொல்லி விளங்கி திரும்ப போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்பத்தில் வரணும். எல்லாம் நடந்ததுக்கு முன்னால வந்து ஏசி போட்டு அவனுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறது அது சரியான முறை அல்ல. நபி அவர்கள் சொன்னாங்க, முதல் ஆரம்பத்துல ஏசுறதுக்கு முதல் உண்ட பொறுமையை நீ மேற்கொள்ளணும். அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பொறுமை என்பது ஆரம்பத்துல வரணும், பொறுமையை இழந்து விடக் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாங்க சில மைய ஜனாசாக்கள் விழுந்து விட்டால், ஏதாவது ஒரு வீட்டுல சூழல் நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கும் போது அவசரப்பட்டு விடுவார்கள். உடனே குடும்பம் கொலைகின்ற அளவுக்கும் மாறிடுவார்கள். அந்த ஜனாசா வீடு மாறிடும், அவசரப்பட்டுவாங்க. ஏன் அவசரப்படுவாங்கன்றா, உதாரணமாக ஒரு கூட்டம் செல்லும் ஜனாசாவை அவசரப்படுத்துங்க அடக்கிறதுக்காக, இன்னொரு கூட்டம் செல்லும் வரும் வரைக்கும் என்ன அவர் வரும் வரைக்கும் இவர் வரும் வரைக்கும் தாமதப்படுத்துங்க. இப்படியே ஒரு பிரச்சனை வரும்போது ஒருவர் அவசரப்பட்டு சதுமத்துல் ஊலாவை மறந்து விடுவார். ஆரம்பத்தினுடைய பொறுமையை இழந்து குடும்பமே குலைஞ்சிடும். ஒரு ஜனாசாவை வெற்றி ஒரு குடும்பம் ரெண்டாக பிரிகிற மாதிரி நடந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஜனாசாவுல இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அஸ்ஸப்ரு சதுமத்துல் ஊலாங்கிறது ஜனாசாவோட ஏன் தொடர்பு பட்டிருக்கான்னா, இப்படி சூழல் சமூகத்தில் ஏற்படும், மனிதன் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதனால் தான் இந்த பாபுல இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுற விஷயத்துல நமக்கு அழகான இஸ்லாம் பாடம் சொல்லித் தருது. ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு எங்களுடைய ஆண்கள், குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை குளிப்பாட்டலாம். அதுக்கு முஅத்தின் தான் வரணும் என்று அவசியம் கிடையாது. ஒரு மார்க்கத்தை விளங்கியவன், அதுக்கு தான் நாங்க சொல்றது, இந்த இடத்துல வந்து உட்காரப்பா, முதல் ஜனாசாவை குளிப்பாட்டுறது எப்படி என்று படிடா, அது படித்தா தானே தெரியும். ஜனாசாவை குளிப்பாற்ற முறையே தெரியாம எப்படி? இன்றைக்கு ஜனாசா வாப்பா மௌத்தாகி விட்டார் என்றால் மகன் பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கு. வாப்பா ராவைக்கு வந்துருவான் பயம், வாப்பா ராவ வந்து கழுத்தை நைப்பாண்ட பயத்துல எத்தனை பேர் ஜனாசா கிட்ட வர மாட்டாங்க. தகப்பனுக்கு பக்கத்துல வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தயார் இல்லாத பிள்ளைகள் எத்தனை பேர்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறார்கள். ஜனாசா குளிப்பாட்டப்படும், அவன் வெளியில நின்று கொண்டிருப்பான். வாப்பாட ஜனாசாவை, உம்மாட ஜனாசாவை குளிப்பாட்டப்படும், மகள் வெளியில நிற்கிறாள். காரணம், உம்மா ராவைக்கு வருவா என்கிற பயம், வாப்பா ராவைக்கு வருவார் என்கிற பயம். இதனால ராவு எனக்கு தூக்கம் வராதுங்கிற பயம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் படித்து வைத்திருக்கிறார்கள். யாராவது ஒருவர் பள்ளி வாயிலில் இருந்து முஅத்தின் வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுவான், அவனை கூட கணக்கெடுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய சமூகம் ஆக கேவலமாக நடந்து கொள்கின்ற முறை, ஓண்ட வாப்பாட ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு எவனோ ஒருத்தன் வந்து ஓண்ட வாப்பாட அசிங்கமான இடங்கள்ல கைய போட்டு கழுவி துப்புரவு செய்து குளிப்பாட்டி தருகின்ற அந்த முஅத்தினை கணக்கெடுக்க மாட்டாங்க. கழுவி தந்தவருக்கு பின்னால அவனை கணக்கும் எடுக்க மாட்டாங்க. சிலவங்க கணக்கு மட்டுமில்ல, அவனுக்கு கணக்கு பார்த்து காசு கொடுப்பாங்க. ஓண்ட வாப்பாவை தகப்பனை நீ குளிப்பாட்டப்பா, அப்பனின் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தெரியாது, குளிப்பாட்டுவது எப்படி என்று படிக்கின்ற மஜ்லிஸ்களில் இருந்தது கிடையாது. தகப்பனுடைய ஜனாசாவை கழுவுவதற்காக வந்த முஅத்தினை கண்ணியப்படுத்த தெரியாத சமூகமாக இன்று இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறான. உன்னை தகப்பன் உன்னை வளர்த்து, உன்னை பெற்றெடுத்து, உன்னை படிக்க வைத்து, உன்னை ஆளாக்கி, உன்னை உருவாக்கியதற்கு
உனக்கு தகப்பனை குளிப்பாட்டுகின்ற தைரியமே இல்லாத உனக்கு உன்னுடைய தகப்பனை குளிப்பாட்ட வருகின்ற முஅத்தினை கண்ணியப்படுத்த தெரியாது என்றால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எதற்காக வாழ வேண்டும்? மகன் என்று எதற்காக இருக்க வேண்டும்? உன்னை எவ்வளவு செலவழித்திருப்பார், உனக்கு எவ்வளவு அவர் உன்னை வளர்ப்பதற்காக படிக்க வைப்பதற்காக லட்சக்கணக்காக உன்னை செலவழித்து படிக்க வைத்ததற்காக உன் தகப்பனை குளிப்பாட்டின முஅத்தினுக்கு 1000 ரூபாய் காசை குடித்து அனுப்புறைய புத்தியே கிடையாதா? உன் தகப்பனுக்கு செய்யற கண்ணியம் இதானா? உன் தகப்பனுக்காக எவ்வளவு கொடுத்தாலும் போதாமல் இருக்குமே. உன் தகப்பனை கழுவி தந்ததற்காக, உன் தகப்பனுடைய உடலை சுத்தம் செய்து உன் தகப்பன் பல மாத காலங்களாக பெட்டிலே படுத்ததற்காக அவருடைய முதுகில் இருந்த புண்களை அவர்கள் கழுவி ஒத்தனம் செய்து தொடைத்து அதை நரகல் என்று பார்க்காமல் அதை கணக்கெடுக்காமல் அந்த முஅத்தின் உனக்கு செஞ்சு தருகின்ற அந்த சிறப்பான செயலுக்கு நீ கண்ணியமே கொடுக்கவில்லை என்றால் என்னத்துக்காக வேண்டி அவர்களை அழைக்கிறீர்கள்? ஏன் முஅத்தினை அழைக்கிறாய்? நீ அவர்களை கேவலப்படுத்த அழைக்கிறாயா? பள்ளி வாயினுடைய இமாமை ஏன் கேவலப்படுத்த அழைக்கிறாயா? நீ விரும்பினா உன் தகப்பனை குளிப்பாட்டு, நீ விரும்பினா உன் தகப்பனுக்கு கபனை செய்து கொள், நீ விரும்பினால் உனக்கு தெரிந்தால் தொழுகையை நடாத்தி கொண்டு போய் அழகாக அடக்கம் செய்துட்டு வார். யார் கேட்டது எங்களுக்காக? முஅத்தின் கேட்டாரா உங்களோட பாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு நான் வாரன் என்று கேட்டாரா? அல்லது இமாம் கேட்டாரா உங்களுடைய தகப்பனை தொழுவிக்க நான் வாரன் என்று கேட்டாரா? இல்லை, பள்ளியில் இருக்கிறோம் என்பதற்காக கடமைக்காக போகிறோம். ஆனால் ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்கை அவன் வந்து செய்யும் போது நீ எவ்வளவு அவனை தலையில் வச்சு சுமக்க வேண்டும், எவ்வளவு நாவால் அவனை புகழ வேண்டும், எவ்வளவு அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பான இஸ்லாமிய புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம், காசிக்காக சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தகப்பன் விஷயத்திலே மகன் புரிந்து கொள்ள வேண்டும். கணக்கு பார்க்கிறாய், உனக்கு உன் தகப்பன் கணக்கு பார்த்து செலவழித்தாரா? உன் தகப்பனை அடக்குவதற்கு நீ கணக்கு பார்க்கிறாயே, உன் தகப்பனை குளிப்பாட்டினதுக்கு கணக்கு பார்க்கிறாயே, எதற்காக இதை செய்கிறாய்? அல்லாஹ் தஆலா உன் தகப்பனுக்கு அள்ளிக்கொடேன் சதக்காவை உன் தகப்பனுடைய ஹக்கிலே கொடுத்து விடேன், என் தகப்பனுக்காக துவா செய்யுங்கள் என்று கொடேன், அவன் சந்தோஷப்படுவான், அவனுடைய மகிழ்ச்சி உன் தகப்பனுக்கு துவா இல்லையா? புரிந்து கொள்ள தெரியாத மனிதர்களாக எத்தனை பேர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக நடந்து கொள்வது, அவர்களை கண்ணியப்படுத்தாமல் அவர்களை மதிப்பே எடுக்காமல் நடந்து கொள்கின்ற எத்தனையோ இஸ்லாமிய சமூகம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்காகத்தான் சொல்கிறோம், உங்கள் தகப்பனை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், முஅத்தின் தேவையில்ல. நீங்க ஏன் முஅத்தினை கூப்பிடுறீங்க? நீங்க குளிப்பாற்றுவதாக தயார். ஏன் பயம் தெரியாது. குளிப்பாட்டினால் சரியாக குளிப்பாட்டவில்லை என்றால், சரியாக முறையாக குளிப்பாட்டவில்லை என்றால் உன் தகப்பனை இன்னும் சரியாக குளிப்பாட்டாமல் அடக்கியதாக ஆகிவிடும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் தொழுவிப்பதற்காக புதிதாக இப்ப ஒரு பழக்கம் வந்திருக்கிறது. புதிதாக என்ன வாங்க மகன் நான் தொழுவிக்க வருகிறேன், முன்னால வருவாரு, நாங்கள் ஆதரிக்கிறோம், விரும்புகிறோம், அதுதான் உண்மை என்று சொல்கிறோம். ஆனால் நீங்க முன்னால வாரது பிரச்சனை கிடையாது. தகப்பனை மகன் தான் தொழுவிக்க வேண்டும், அல்லாஹ் மார்க்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. தகப்பனுக்கு துவா செய்ய தெரிந்திருக்கணும். 3வது தக்பீர்ல ஓதுற துவா தெரியா, இவர் எப்படி தொழுவிக்கிறது? ஒரு ஜனாசாக்கு ஓதுற துவாவை தெரியாம, பாடமாக்காம, படிக்காம, ஞாபகப்படுத்தாம தொழு வைப்பதற்காக வந்தால் கடைசியாக அந்த மனிதனுக்கு செய்கிற துவா அந்த தொழுகையில தானே. அந்த ஜனாசாவுடைய தொழுகையில 3வது தக்பீர்ல அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا خيرا من داره وجيرانا خيرا من جيرانه واهلا خيرا من اهله. இந்த துவாவை பாடம் இல்ல முன்னுக்கு தொழுவிக்க நிற்கிறாரு. கடைசியாக வாப்பாக்கு செய்யற துவாவை பாடமாக்காம உலகத்துல வாழ்ந்துட்டு அவர் தொழுவிக்கணும் என்று முன்னுக்கு வரந்தா எப்படி நியாயம்? அது எப்படி தொழுவிக்க கொடுப்பது? அவருக்கு முதல் அவர்கிட்ட கேட்கணும், தொழுவிக்க போறீங்கடா 3வது தக்பீர்ல ஓதுற துவா தெரியுமா உங்களுக்கு? ஓதி காட்டுங்க. ஓதி காட்டினா மட்டும்தான் அவரை தொழுவிக்க விடலாம். ஏன் தெரியுமா? கடைசியாக செய்யற துவாவை அதான் அந்த மனுஷனை உலகத்துல வச்சு இதுக்கு பின்னால எப்படி துவா செய்ய போறீங்க? அந்த துவாவு கூட தெரியாம வாய சப்பி போட்டு சலாம் சொன்னா அந்த துவாவும் எங்க, தொழுகை எங்க? ஜனாசா தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இதைகள் ஓதணுமே, இதை எப்ப பாடமாக்குறது?
தகப்பனை தொழுவிக்கிறது பிழை என்று சொல்ல வரல, அவர் தான் தொழுவிக்கணும். துவா தெரியணுமே, துவா தெரிஞ்சிருக்கணுமே. கடைசியான தக்பீர்ல என்ன ஓதுற, முதலாவது தக்பீர்ல என்ன ஓதுற, சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க நினைச்ச மாதிரி ஓதினா சரி வருமா? சூரத்துல் ஃபாத்திஹாவாக ஓதணுமே, அப்பானே அந்த தொழுகை கபூல் ஆகும். எல்லாமே படித்திருக்கு. அதுக்கு தான் சொன்ன ஆரம்பத்துல, தலபல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்கத்தை தேவையான அன்றாட தேவைக்குரிய அடிப்படையை படித்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது ஃபர்லு. ஹஜ்ஜி ஃபர்ல போல, நோன்பு ஃபர்ல போல, தொழுகை ஃபர்ல போல படிப்பதும் ஃபர்லு. படிக்க நேரம் இல்லையே, என்னென்னலாம் படிச்சுக்கிறாங்க, இதை படிக்க நேரம் இல்லை. பாப்பாட ஜனாதாவை குளிப்பாட்டுறது எப்படி, நகத்தை எப்படி பாக்குறது, குளிப்பாற்று எப்படி, உது செய்யறது எப்படி, எப்ப உது செய்யறது, எதனால குளிப்பாற்றுறது? கற்பூரத்தினால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமீதியில வருது, கற்பூரத்தினால, இழந்த இலைகள் கலக்கப்பட்ட தண்ணீரினால, இதே போன்று காபூரன் என்று சொல்லக்கூடிய கற்பூரம், அதே போல மிஸ்கன்க கூடிய மனம் நிறைந்த அந்த பொருள்களினால, கஸ்தூரியினால, இவைகள் எல்லாம் கலக்கப்பட்டவைகளை கொண்டு அவனை தகப்பனையா தாயையா பிள்ளையா குளிப்பாற்றணுமே. அதுக்கு தெரிஞ்சிருந்தா தானே எப்படி எதை கொண்டு முதல் கழுவுறது, எந்த தண்ணியால முதல் கழுவுறது, எந்த தண்ணியால இரண்டாவது கழுவுறது, எந்த தண்ணியால மூணாவது கழுவுறது, எத்தனை தடம் குளிப்பாற்றுறது என்று கூட படித்திருக்கணுமே. உது செய்யறது எப்படி என்றா, ஜனாசாக்கு உளி செய்ய வைக்கணுமே, முதலாவதாக உது செய்ய வைக்கணுமே. எப்படி ஒருவர் ஜுனூபுடைய நேரத்தில் குளிப்பை கடமையானால் எப்படி அவர் குளிப்பதற்காக தயாராகுவாரோ, அப்படி அந்த ஜனாசாவை உது செய்து அவரை முழுமையாக 3ஆக 5ஆக தடவைகள் குளிப்பாட்ட வேண்டுமே. எப்ப படிக்கிறது? இதுக்குள்ள மோதின் வந்து அவனை கவனிக்கிறல்ல, மோதின நாய் மாதிரி கவனிப்பாங்க. அவனுக்கு அந்த மதிப்பே கிடையாது. ஏதோ அவங்களோட வீட்டு வேலைக்காரனை போல கூட்டிக்கு போய் குளிப்பாட்டி வச்சு வேலை முடிஞ்ச விரசுடுற மாதிரி விரசுட்டுருவாங்க. நீங்க படிங்களேன், மோதின என்னத்துக்கு நீங்க செய்யுங்கள். உங்களுக்கு தைரியம் இல்லையே, பயமே உங்களுக்கு. பாப்பா ராவைக்கு வந்து கழுத்தனை வைப்பாரு பயம், உம்மா வந்து கழுத்தனை வைப்பாரு பயம். மார்க்கத்தை படிப்பது சுன்னத், அதை நடைமுறைப்படுத்துவது சுன்னத், மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்வது சுன்னத். எப்ப நாம செய்யறது, எப்ப நாம செய்யறது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவினுடைய தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. 4ல முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவான், 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவான், 3வது அந்த ஜனாசாவுக்காக இஸ்திக்ஃபார் பிழை பொறுப்பு தேடுவார், 4வதாக சலாம் கொடுத்துக் கொள்வார். இத படிச்சா தானே தெரியும். சில பிள்ளைகள் இருப்பானில், வாப்பாட ஜனாசா நடக்கும் வெளியில நிற்பார்கள். இப்படியும் ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். ஜனாசா தொழுகை என்றால் என்னென்று தெரியாதவன் இருக்கிறான். ஜனாசா தொழுகை என்றால் என்னென்று தெரியாம இருக்கிறான். ஒரு இடத்துல ஜனாசாவுக்கு நிற்கிறோம் தொழுகை நடாத்துவதற்காக, வாழ்க்கையிலே அவன் ஜனாசாவை தொழுதில்லை. அந்த மனுஷன் 3 வரிசைகளை பக்கத்துல, அதாவது தப்புகளை இல்லாம நெருக்கமாக நிக்கிறாங்க. அதுக்கு அவன் கேட்கிறான், ருக்கு செய்யற இல்லையா, இடம் போதுமான்னு கேட்கிறான். அவனுக்கு தெரியா ஜனாசாட தொழுகையில ருக்கு சுஜூத் இல்லைன்னு தெரியாது. இதுக்கு முன்னால் தொழல, ருக்கு செய்யறதுக்கு இடம் போதுமான்னு கேட்கிறான். அவன் எவ்வளவு மடத்தனமானவனா இருப்பான், அந்த வாழ்க்கையில எவ்வளவு படிக்காம இருந்திருக்கிறான். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இப்படித்தான் இருக்குது. ஜனாசா தொழுகைக்கு ருக்கு சுஜூது பாங்கு இகாமத்தில் என்று படிக்கல, ஆக குறைஞ்சது பள்ளிக்கூடத்திலேயாவது படிக்கிற இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், இதுதான் இஸ்லாமிய சமூகத்தின் நிலைமை. ஜனாசாவுடைய விஷயத்தில இஸ்லாமிய சமூகம் கற்றுக்கொண்ட விஷயம் இதுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவரும் படித்துக் கொள்ளுங்கள். தகப்பனை குளிப்பாட்டுவதற்கு படியுங்கள், தகப்பனை தொழுவிப்பதற்காக துவாவை கற்றுக்கொண்டு படியுங்கள். அப்பதான் உங்களுக்கு முன்னுரிமை முன்னால் கிடைக்கும். துவாவை தெரியாமல் எப்படி சடங்குக்காக சமுதாயத்துக்காக மக்கள் அவர மகன் தான் தொழுவிச்சார்ன்றதுக்காக வேண்டி அந்த ஜனாசாவுக்கு துவாவை இல்லாமல் தொழுவிக்க முடியாது. விடமாட்டோம், நாங்க அப்படி விடமாட்டோம். ஏண்டா ஒரு மனுஷன், ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் கடைசியாக அவனுக்காக செய்யும் துவாவை செய்யாம அனுப்புறதே எவ்வளவு அநியாயம், எவ்வளவு பாவம். அத முதல் மகன் தொழுவிக்க போறான்னு சொன்னால் அவர்கிட்ட நாங்க முதல் கேட்கிறது, உங்களுக்கு 3வது தக்பீர்ல ஜனாசா கோதுற துவா தெரியுமா சொல்லி காட்டுங்க, சொன்னாதான் அவங்கள விடுவோம்.
சொன்னாத்தான் தொழுவிக்க விடுவோம். ஏனென்று அதுதான் முக்கியம். அந்த துவா தான் ஒரு அடியானுக்கு முக்கியமான துவா. அத பாடமாக்குங்க. அடிக்கடி நாங்க ஜனாசாவுல சொல்றது பாடமாக்குங்க என்று சொல்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது பிமாஇன் வஸித்ரின், இளந்த இலைகளுடைய தண்ணியலால குளிப்பாட்டுங்க. அதே போல கடைசியாக கற்பூரத்தை கொண்டு அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள். அதாவது இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், அந்த கற்பூரங்கள் எல்லாம் கலந்த நிலைமையில அந்த இளந்த இலைகளுடைய தண்ணிகள் எடுத்து இன்றைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஜனாசாக்கள் குளிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய சமூகத்திலே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மன் குஸ்ல வ மின் ஹம்லுஹு வுது யானில் மய்யித், அதாவது ஒரு ஹதீஸ் வருது. இதுல பல இஹ்திலாஃப்கள், சில கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. ஒருவர் ஜனாசாவை குளிப்பாட்டினால் அவர் குளிக்க வேண்டும், அதை சுமந்தால் அவர் வுது செய்ய வேண்டும் என்கின்ற இந்த ஹதீஸ்ல அதிகமான ஃபுகஹாக்களுடைய இமாம்கள் சொல்றாங்க, ஒருவர் ஜனாசாவை குளிப்பாட்டினால் வுது செய்வது போதுமானது என்கின்றதை சொல்கிறார்கள். ஆனா ஒரு ஹதீஸ் வருது, நீங்கள் குளிப்பாட்டினால் குளிக்க வேண்டும், அதை சுமந்தால் ஒருவர் வுதுவை செஞ்சுக்கிட்டு அந்த ஜனாசாவை அவர் தூக்கி போறாண்டா அவர் திரும்ப வுது செய்ய வேண்டும் என்றும் அந்த ஹதீஸ் வருகிறது. அதுக்கு சில இமாம்கள், அதுல கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. அதுல இமாம்கள்ல சில அதிகமான இமாம்கள் சொல்றாங்க வுது செய்தால் போதுமானதாகும். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வெள்ளையினால் என்ன செய்யுங்கள், வெள்ளை புடவைகளினால் நீங்கள் வெள்ளையை உங்களுடைய ஆடைகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹா மின் கைரின் தியாபுக்கும், அந்த ஆடை தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், உங்களுடைய மரணித்தவர்களுக்கும் அந்த வெள்ளை ஆடைகளினால் என்ன செய்யுங்கள், கஃபன்களை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், உங்களுடைய ஜனாசாக்களை 3 ஆடைகளினால் 3 துணிகளினால் நீங்கள் கஃபன் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், 2 புடவைகளை விரிச்சு 3வது புடவையை கமீஸாக, ஆடையாக, சாரனாக 3வது புடவையை நாங்க கட்டுறோம். ஷர்ட் ஒன்று போட்டு, ஜுப்பா மாதிரி ஒன்று போட்டு, சாரன் ஒன்று உடுத்து, அவருக்கு 2 புடவையால 3 துணியாக அது மாறுது, 3 புடவைகளாக ஆகுது. 3 துணிகள்னால் உங்களுடைய ஜனாசாவை கஃபன் செய்யுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைகளை படிக்கணுமே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. அடுத்ததாக சொன்னார்கள், ஜனாசாவினுடைய வீட்டுக்கு நீங்கள் சென்றால் அவர்களுடைய 3 நாட்கள் கவலைகளாக இருப்பதனால் நீங்கள் உணவுகள் அருந்துவதற்காக சாப்பாடுகளை பக்கத்து விட்டார்கள், உறவினர்கள் 3 நாளைக்கு அவர்கள் கவலையாக இருக்கலாம். ஒரு ஜனாசாவுக்காக 3 நாளைக்கு கவலையாக இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், பக்கத்து விட்டார்கள், உறவினர்கள் அவர்களுக்காக சமைத்து சாப்பாட்டை அனுப்புவது சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நாளைக்கு தான் அனுப்பணும். 3 நாளை போதுமான. இன்றைக்கு நம்முடைய சமூகம் அதுல எல்லாம் குறை வைக்க மாட்டாங்க. 40 நாள் வரைக்கும் அழகாக சாப்பிட்டு இருப்பாங்க. 40 நாள் வரைக்கும் சாப்பாடு விடுவாடும், குடும்பத்திலிருந்து சாப்பாடு மாஷா அல்லாஹ், அதுல குறை வைக்க மாட்டாங்க எங்கடவங்க. மத்ததுல குறை வச்சாலும் அதுல குறை வைக்க மாட்டாங்க. சாப்பாடு பரக்கத்தா போகும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரியட்டும். அடுத்ததாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜனாசாக்கள் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாக்களுக்காக ஒப்பாரி வைப்பதை நீங்கள் விட்டுவிடுங்கள். கத்தி சத்தம் போடுறது, ஜனாசா தூக்கக்கொள்ள ஒரு சத்தம் வரும், ஜனாசா இருக்கக்கொள்ள ஒரு சத்தம் வரும், வெளியால் எடுக்கக்கொள்ள ஒரு சத்தம் வரும், குளிப்பாட்டக்கொள்ள ஒரு சத்தம் வரும். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ மின்னா மன் ஷக்கல் ஜுயூபு வதரபல் ஹுதூத் வதஆ பிதஅவத்தில் ஜாஹிலியா, கன்னத்தில் அறைந்து கொள்வது, சட்டையை கிழித்துக் கொள்வது, அதே போல ஜாகிலியா மக்களை போல அழைப்பது, யா அல்லாஹ் என்ற புருஷன் தானே உனக்கு கிடைச்ச உயிரை வாங்குறதுக்கு, இதெல்லாம் ஜாகிலியத்து கதைகள். இப்படி கேட்பது பச்சை பிழையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒருவர் கேட்டால் மலக்குகள் அவருக்கிடத்தில் வந்து நீ இப்படித்தானா என்று அவர்களை வேதனை செய்யப்படுகிறது. நீங்க அழுகிறீங்க, அந்த ஜனாசாக்கு மலக்குகள் அடிக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். இந்த ஹதீஸை மறந்து விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஜனாசாவுக்கு நபி அவர்கள் இஸ்லாத்தில் நுழையும் போது நாங்கள் நபி அவர்களுடைய கரத்தில் சத்தியம் செய்தோம், நாங்கள் எங்களுடைய ஜனாசாக்களுக்காக ஒப்பாரி வைக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்திருக்கிறோம். ஜனாசாக்கு ஒப்பாரி வைப்பது மிகப்பெரிய தவறுகளாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் மையித்து யுஅذிபு பி புகாய் அஹ்லி அலைஹி, ஒரு ஜனாசா வேதனை செய்யப்படும்,
அதற்கு வேதனை கொடுக்கப்படும். அவருடைய குடும்பம் அந்த ஜனாசாவுக்காக ஒப்பாரி வைத்து அழுவது. ஒருவருக்கு கண்ணீர் வாரது பாவம் கிடையாது. ஒரு உம்மா மௌத்தாயிட்டாங்க, அவரால் கண்ணீர் வருகிறது, கவலையில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். அவர ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம் என்கிற அந்த ரலியல்லாஹு அன்ஹு, அவர மகன் இப்ராஹிம் என்கின்ற பிள்ளை அவர் சின்ன பருவத்துல மௌத்தாயிட்டாங்க. அந்த ஜனாசாவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்கள் அழுவது குற்றம் கிடையாது, நாவால பேசுவதுதான் குற்றமானது. அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்தினாங்க. ஒப்பாரி வைத்து என்ற வாப்போ என்ற உம்மோ என்ற ஒப்பாரி வைப்பாங்களே, இப்படி செய்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் குற்றமானது. அதனால் நீங்கள் சொல்வதனால் அந்த ஜனாசா என்ன செய்யப்படுகிறது தெரியுமா? அதாபு செய்யப்படுகிறது, அது வேதனை செய்யப்படுகிறது சொன்னாங்க. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் மாமின் மையத்தின் யமூத்து ஃபயகூமு பாக்கிஹிம் ஃபயகூலு வஜபலா வசாயிதா என்ற வார்த்தைகளை என்னுடைய நாம சொல்லமாயி என்ற வாப்பாவே என் உம்மாவே நீங்க போறீங்களா, எங்களை விட்டுட்டு போறீங்களா, இப்படி யாரு கேட்பாங்களோ நபி அவங்க சொன்னாங்க, அவர்களின் பக்கம் இல்ல உக்கில பிஹி, அவரின் பக்கம் அல்லாஹ் தஆலா மலக்காணி 2 மலக்குகளை சாட்டி விடுகிறான். அந்த மலக்குகள் 2 பேரும் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, என்ன நீங்க இந்த உலகத்துல அவங்களுக்கு சொந்த வாப்பாவாக இருக்க வந்தா, சொந்த உம்மாவா விட்டு போட்டு போகாம வாழ வந்தா நீங்க என்று அவர்களை கேட்டு அவர்களை அடிக்கிறார்கள், நோவினை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு அழுவதை, ஒப்பாரி வைப்பதை, அடுத்த தேவையில்லாத ஜாகிலியா வார்த்தைகளை பேசுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அடுத்ததாக கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம், ஜனாசாவுடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களை வைத்திருப்பது, தாமதிக்க வைப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. சில விடயங்களை நபி அவங்க உடனே செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஐவேளை தொழுகைக்காக அழைப்பு வந்தால் தொழுகையை தாமதப்படுத்தக் கூடாது, உடனே அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஜனாசா மரணித்து விட்டால் அதனை தாமதப்படுத்தாமல், அதனை கருவாடாக்காமல், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பயமே கிடையாதுப்பா. ஒரு வாப்பாட மையத்தை வச்சு ஒரு உண்மையான தகப்பனுடைய பிள்ளை சொல்லணும், அவன் எந்த நாட்டில இருந்தாலும் என் வாப்பாவை அவசரமாக அடக்குங்க, நான் வந்து சேர்றேன் என்று செல்வான் என்றால் அவன்தான் அந்த வாப்பாவோட இரக்கமாக இருக்கிறான். இல்ல வைங்க நான் வரும் வரைக்கும் என்று சொல்வான் என்றால் அந்த வாப்பாவோட அவன் இரக்கம் இல்ல. ஏன் தெரியுமா? மலக்குகள் இவர ஜனாசாவை கொண்டு போறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இவர்கள் தாமதமாகிறார்கள் என்று அவர்கள் லைன செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர ஜனாசாவை எடுத்து போகிறதுக்காக மலக்குகள் நிற்கிறாங்க. ஜனாசாவுக்கு பின்னால எத்தனையோ மலக்குகள் நல்ல ஜனாசாக்கு பின்னால வாரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஜனாசாக்கள் வெயிட் பண்ணப்படுகிறது, ஜனாசாக்கள் ஒரு நாள் வைக்கப்படுகிறது. அந்த மலக்குகள் சொல்றாங்க, ஏன் இவர்கள் இந்த அநியாயத்தை இவருக்கு செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாப்பாக்கு இந்த ஹக்க செய்யறதுக்கு மகன் விரும்பாம இருக்கிறான் என்றா உண்மையான மகன். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் எல்லாம் அதிகரிச்சிட்டு பாப்பாவை உடனே எடுக்க செல்லலாம், அழகாக கேமராக்கள்ல வீடியோக்கள்ல காட்டலாம், பாப்பாவை குளிப்பாற்றத்தை பார்க்க வைக்க முடியும், பாப்பாவை அடக்கிறத பார்க்க வைக்க முடியும், அவன் பாப்பாவை மௌத்தான இருக்கிற கட்டில இருக்கிறத பார்க்க வைக்க முடியும். அதற்காக ஏன் தாமதிக்க வேண்டும்? அல்லாஹ் வெறுக்கிறான் இதை. உண்மையாக ஒரு தகப்பனோட தாயோட அன்பு பாசமுடைய பிள்ளைகள் என்றால் உடனடியாக அடக்குங்கள் என் தகப்பனை, உடனடியாக அடக்குங்கள் தாயை, நான் வந்து சேர்கிறேன். ஏனென்றால் இது மார்க்கத்தில் வைத்திருக்க முடியாது என்று ஒருவன் சொல்வான் என்றால் இவன் தான் அந்த தாயோடும் தகப்பனோடும் இரக்கமான பிள்ளை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சொல்லுகிறேன், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவை எடுத்து செல்கின்ற முறையை சொல்லும் போது சொன்னார்கள், ஜனாசாக்கள் சுமந்து செல்லப்பட வேண்டும், ஜனாசாக்கள் சுமந்து செல்லப்பட வேண்டும். அதுதான் நபியுடைய சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாக்கள், நபி அவர்களின் காலத்தில் ஜனாசாக்கள் சுமந்து செல்லப்படுகின்ற போது அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு முன்னால் நடந்து செல்வார்களாம். ஜனாசாக்களை எடுத்து செல்கின்ற போது அந்த ஜனாசாவுக்கு முன்னால் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் அவர்களுக்கு முன்னால் அந்த ஜனாசாவுக்கு முன்னால் நடந்து செல்வார்கள். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஜனாசாக்களை எடுத்து செல்லும் போது வாகனத்தில் சென்றால் அந்த ஜனாசாவில் செல்லுகின்ற ஜனாசாக்களை மலக்குமார்களும் வருவாங்க. நல்ல மலாய்க்கமார்கள், நல்ல ஜனாசாக்களுக்கு பின்னால மலக்குமார்களும் வருவார்கள்.
அந்த மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள். இவர்கள் வாகனத்தில் வருவதை பார்த்து அந்த மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள். நாங்கள் மலக்குமார்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் வாகனத்தில் வருகிறீர்களா? அதாவது இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன செய்றாங்க, நடக்கல, அன்றைக்கு நடந்த அவங்களுக்கு கஷ்டம், நடந்த நோய் வந்துடும் அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் வாகனத்தில் மோட்டார் பைக்கல்ல அவங்களுக்கு முன்னால இஞ்சால சைட்டால போவாங்க, ஜனாஸா அங்கால சைட்டால போகும். அத்துமத்தே கிடையாது, மார்க்கமே தெளிவா தெரியாதனால. அதனால் தான் ஆரம்பத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், மார்க்கத்தை ஒருவன் சரியா படிச்சுட்டான்டா இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டான். இங்கால போறானவன் இங்கல, அதாவது சில ருக்ஸத், அதாவது சங்கடமான ஆட்கள் இருப்பாங்க, சில நோயாளிகள் இருப்பாங்க, ஜனாசாவுல கலந்து கொள்ளணும் என்ற விருப்பத்திலே இருப்பாங்க. அவங்கள வாகனத்தில் ஏற்றிக்கு வர்றது எந்த ஒரு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆனா எல்லாமே ஆரோக்கியம், நடக்க இயலும் என்று இருக்கும் போது அவர்கள் எல்லாம் வாகனத்தில், அதுவும் ஜனாசாவுக்கு முன்னால போவாங்க. மலக்குமார்கள் சொல்கிறார்களா, நாங்களே நடந்து செல்கிறோம், இவர்கள் வாகனத்தில் செல்கிறார்களே ஜனாசாவுக்காக என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அதனுடைய அடக்கத்திலும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கீராத்தையினுடைய நன்மையை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கீராத்தைன் என்றால் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கீராத் என்பது ஒரு உகது மலையினுடைய அளவு நன்மை உடையது. இந்த ஜனாசாக்களில் கலந்து கொள்வோம் நாம், அந்த ஜனாசாவில் 2 கீராத்தையினுடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.